சிலுவை மனிதனோடு பயணிக்கலாமா வேண்டாமா என்று சிந்தித்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, சுயநலத்தாலும் பலவித அச்சத்தாலும் பயணிக்க வேண்டாம் என்ற எதிர்மறை சிந்தனையை தூண்டும் சிந்தனைக்கு இடம் கொடாமல் பொதுநலம், துணிச்சல் மற்றும் விடாமுயற்சி என்ற நேரிய சிந்தனைகளோடு பயணிப்பேன் என்று வீர நடைபோட இப்போது உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் உங்களை காயப்படுத்துகிறேன் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். கிறிஸ்தவர்களாகிய உங்களுடைய உயரிய கடமையை நான் சற்று நினைவூட்டினேன். பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கடன் செலுத்த மீண்டும் ஒரு முறை வாய்விட்டு அழைக்கிறேன். வாருங்கள். அன்று இயேசுவுக்கு சிலுவை நாம் நன்றி மறந்ததால், இன்று இயேசு போன்ற நல்ல மனிதர்களுக்கு மற்றும் நல்ல படைப்புகளுக்கு சிலுவை நாம் மீண்டும் நன்றி மறந்ததால், அன்பிற்குரியவர்களே, இதுவே நல்ல தருணம். இவ்வளவு நாள் நன்றி மறந்த நமக்கு இந்த பயணம் ஒரு நல்ல வாய்ப்பு. வாருங்கள், புறப்படுவோம். நன்றி மலர்களை சிலுவை நாயகன் கல்வாரி பாதையில் தூவிட. முதல் நிலை, மறைக்கப்பட்ட அநீதி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். மறுக்கப்பட்ட நீதி. மறைக்கப்பட்ட அநீதி நடந்தேறியது பொறாமை என்னும் தீயினால், சுயநலம் என்னும் பேயினால், அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களுடைய சுயநலத்தாலும் பொறாமையாலும் எம் அயலாருக்கு அநீதி இழைத்த தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகின்றோம். மனம் மாற அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். இரண்டாம் நிலை, பார சிலுவை பாவமற்றவன் மேல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். பணபலம், பதவி பலம் விலை பேசியது தண்டனையை பாவமற்றவனிடம், வலுக்கட்டாயமாக்கியது சுமையை மாசற்றவன் மேல். சுமக்க வேண்டியவன் தப்பிவிட்டான், சும்மா இருந்தவன் மாட்டிக்கொண்டான், அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களுடைய பணபலத்தாலும் பதவி பலத்தாலும் நாங்கள் சுமக்க வேண்டிய தண்டனையை ஒன்றும் அறியாத மக்கள் மேல் சுமத்தி தப்பிக்க நினைத்த தருணங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். மனம் மாற உம் அருள் வேண்டுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். மூன்றாம் நிலை, சுமை சுரண்டு விழச் செய்தது முதன்முறையாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். வேதனைகள் பல தாங்கி முன் செல்ல நினைப்பவனை எடுத்த எடுப்பிலே காலை வாரிவிட்டது சுமை. வலி அவனுக்கு, சந்தோஷம் உனக்கு, அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களுடைய வீண் சுய மகிழ்ச்சிக்காக கஷ்டப்படுபவர்களை மீண்டுமாய் கஷ்டப்படுத்தி கீழே விழ செய்ததற்காக மன்னிப்பு வேண்டுகின்றேன். மனம் மாற அருள் வேண்டுகின்றேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். நான்காம் நிலை, தாய்ப்பாலும் இரத்தமும் சந்திக்கின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆபத்தில் அருகில் இருப்பவன் நண்பன். இது நிர்மூலமாகிவிட்டது. 6 அடி நிலம் வரை அருகில் இருப்பவள் அன்னை. இது நிறைவேறியது, அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே,
உன்னோடு பழகியவர்கள் உன் ஆபத்து நேரத்தில் ஓடிவிட்டார்கள். ஆனால் பெற்ற அன்னை இறுதி வரை உனக்கு ஆறுதலாக இருந்து தைரியம் அளிக்கின்றார். தாயின் அன்பு இதுதான் என்பதை நாங்களும் உணர்ந்து வாழ அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். 5ஆம் நிலை, அறியாமல் அறிந்து செய்த உதவி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். உடன் உண்டு குடித்தவன் உதவ காணும், பலன் பெற்றவன் பதுங்கி ஒதுங்கி நிற்கிறான். அடையாளம் தெரியாதவன் உதவி செய்கிறான், அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் அருகாமையில் உள்ளவர்களிடம் பலன்கள் பல பெற்று அவர்கள் துன்பப்படும் போது ஓடி ஒளிந்து கொள்கிறோம். பிரச்சனை வருமே என்று பயந்து ஒதுங்குகிறோம். மன்னித்தருளும் இயேசுவே, மனம் மாற அருள் புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். 6ஆம் நிலை, தென்றல் புயலானது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். பின்விளைவுகள் பற்றிய பயம், சுயநலம் இவை கண்டு கொள்ளா தன்மையை வளர்க்கும் காரணிகள். காரணிகளை தகர்த்தெறிந்தார்கள், வரலாற்றில் வெற்றி பெற்றார்கள். வெரோனிகாவாய், அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, பின்விளைவுகளுக்கு பயந்து சுயநல எண்ணத்தோடு அருகில் அவதிப்படுவோருக்கு, உடல் நலமற்றோருக்கு குறைந்தபட்ச முதல் உதவியாவது செய்யாமல் கண்டு கொள்ளாமல் இருந்த தருணத்திற்காக மனதார வருந்துகிறேன். மனம் மாற அருள் வேண்டுகின்றேன். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். 7ஆம் நிலை, மீண்டும் ஒரு முடக்கம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். வலிகள் தாங்கி வலிகள் தாங்கி இதயம் வலு பெற்றாலும் தேகம் நலிவுற்றுவிட்டது. 2ஆம் முறையாய் கால்கள் முடங்கிவிட்டது, கல்லறையோ நெருங்கிவிட்டது. நன்மைக்காக நடந்து சென்றால் சகஜம்தான், அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, நன்மைக்காக போராடிய உனக்கு வீழ்தல்களும் வலிகளும் தான் மிச்சம். இன்றும் நன்மைக்காக போராடி கொண்டிருக்கும் நல்லவர்களுக்கும் அதே நிலைதான். நல்லவர்களை நன்மையான பாதையில் நடக்க விடாமல் தடுத்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மனம் மாற அருள் வேண்டுகின்றோம். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். 8ஆம் நிலை, பெண்களுக்கே உரிய நற்பண்பு ஆறுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஆறுதலுக்கு பெயர் போனவர்கள், கண்ணீரை பகிர்ந்து கொள்பவர்கள், துன்பத்தில் நிற்பவர்கள், தாயாக, மனைவியாக, மாமியாராக, சகோதரியாக, தோழியாக, எண்ணிலையாயினும் பெண்களாய், அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, எருசலேம் பெண்கள் உமக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூற உன் கண்ணீரை பகிர வந்ததை நினைத்து மெச்சுகிறோம். இக்கால பெண்களும் அவர்களைப் போன்றுதான் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நினைக்க, அவர்களும் அப்படி நடக்க வரம் தாரும், வாழ கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். 9ஆம் நிலை,
உச்சகட்ட தடுமாற்றம் மூன்றாம் முறையாய். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். இலக்கு நெருங்கிவிட்டது. உடல் இயக்கமோ இயங்க மறுக்கிறது. இருப்பினும் விடாமுயற்சி வெற்றிக்கு அறிகுறி. முடக்க நினைத்தால் வெற்றி கேள்விக்குறிதான். தொடர்ந்து சென்றால் அந்த வானமும் வசப்படும், அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, உம் விடாமுயற்சி உன்னை வெற்றி நடை போட வைத்தது. நாங்களும் உம்மை போல் விடாமுயற்சியோடு தடை கற்கள்களை வெற்றிப்படியாக்கி இலக்கினை நோக்கி முன் செல்ல வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். 10ஆம் நிலை. பிறந்த மேனியாய். திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். உரிய நினைத்தவர்களுக்கு உணரத் தெரியாது நாம் அந்நிலைக்கு தள்ளப்பட்டால் எப்படி இருக்கும் என்று. ஏழைகள் உழைப்பை உரிவது, இயற்கை வளத்தை உரிவது எல்லாம் நிர்வாணம்தான், அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, மானம் காத்த ஆடையை உரித்த கல் நெஞ்சம் படைத்த செயல்களுக்காக மனம் வருந்துகிறோம். மனம் மாற அருள் வேண்டுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். 11ஆம் நிலை. பச்சை மரம் பட்ட மரத்தில் அறியப்பட்டது. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். உண்மைக்கு உழைத்த கரங்களுக்கு பரிசு ஆணிகள். உண்மையை நோக்கி நடந்த கால்களுக்கு பரிசு ஆணிகள், அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, உண்மைக்காக உழைத்த உன் கை கால்களுக்கு ஆணிகளை பரிசாக அளித்த எங்களின் இழிநிலைக்கு மனம் வருந்துகிறோம். மனம் மாற அருள் வேண்டுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். 12ஆம் நிலை. சுடர் ஒளி மறைந்தது. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். அவல மரணம் அன்பு காட்டியதற்கு, சிலுவை மரணம் சிந்திக்க வைத்ததற்கு. மரணிக்க வேண்டியவன் ஒருவன், மரணிப்பவன் இன்னொருவன். எல்லாம் நிறைவேறிற்று. கல் நெஞ்சையர்களாய் நாம், அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்பு செய்து ஆண்டவனை அப்பா என்று அழைக்க வைத்து நல்ல சிந்தனைகளை எங்களிடம் வளர்த்துவிட நினைத்த உமக்கு நாங்கள் செய்த துரோகத்துக்காக மனம் வருந்துகிறோம். மனம் மாற அருள் வேண்டுகின்றோம். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். 13ஆம் நிலை. அன்னை மடியில் கொஞ்சம் ஓய்வு. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். அன்னையின் அன்பை உணர்ந்ததால் அவள் மடியில் கொஞ்சம் ஓய்வு. பாதுகாத்து விடுவாள் என்று. அன்னையின் அன்பை உணராததால் முதியோர் இல்ல வாசற்படியில் நீண்ட வரிசையில் உறக்கமின்றி நமக்கு செலவாகி விடுவாள் என்று நன்றி கெட்ட பிள்ளைகளாய் நாம். நன்றியை எதிர்பாராதவர்களாய் நம் அன்னையர், அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, அன்னையின் அன்பினை உணர மறுத்த தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். அவள் மடிதான் சொர்க்கம் என உணர வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள்
இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவராக. ஆமேன். 14ஆம் நிலை. இரவல் கல்லறையில் இறைமகன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டீர். 100 ஒருவன் இருக்கிறான் அடைக்கலம் தந்திட, அரிமத்தியா யோசேப்பை போல அன்றும் இன்றும். ஜெபம். அன்பு இயேசுவே, உமது பிறப்புக்கும் சரி இறப்புக்கும் சரி ஒரு சில நல்லவர்களால் அடைக்கலம் தரப்பட்டது. அந்த ஒரு சில நல்லவர்களாய் நாங்களும் எம் அயலாருக்கு உதவிட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமேன். அம்மையப்பனே இறைவா, உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசுவின் கல்வாரி பாடுகளில் பயணித்து தியானித்த நாங்கள் ஏதோ வெறுமனே தியானித்து விட்டு மட்டும் செல்லாமல் அவரின் பாடுகள் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டதை அன்றாட வாழ்வில் செயலாற்ற வாழ்ந்து காட்ட வரம் தாரும். ஆமேன்.